எப்படி இருக்கும் போ. தனுஷனாவா? தனுஷ் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அக்டோபர் 1. இன்றைக்கி எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இட்லி கடை படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஷோ போகலான்னு சொல்லிட்டு தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து சங்கம் தான் போகிறோம். இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு. ஸோ படம் வந்து 9 o'clock, சீக்கிரமாக போகணும். ஸோ வாங்க போகலாம். வீட்டிலேருந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ நம்ம வந்து 30 minutes தான் இருக்குது. நம்ம வந்து கொளத்தூர்லேருந்து கீழ்ப்பாக்கம் தான் போகணும். அங்கே தான் தேட்டர் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம வந்து வந்துவிட்டோம் தேட்டர்கிட்ட. நம்ம சங்கம் தேட்டர் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட பேனர் வச்சுருக்காங்க, இட்லி கடைன்னு சொல்லிட்டு. சின்ன பேனராக தான் இருக்குது. பட் ரோகிணி தேட்டரில் வந்து நிறைய பேனர், நல்லா பெரிய பெரிய பேனராக வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் கங்கா தேட்டரில் கூட பெரிய பேனராக வச்சுருந்தாங்க. தேட்டரில் வந்து நாங்கள் வந்து 10 minutes முன்னாடியே வந்துவிட்டோம். கூட்டம் வந்து அப்போ தான் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்கே நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். இது வந்து லார்ஜ் பாப்கார்ன் 270 rupees. அப்புறம் சிக்கன் பஃப் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து 120 rupees. அப்புறம் பெப்சி வாங்கியிருந்தோம். ஸோ இவங்களோட சிக்கன் பஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏன்னா நிறைய சிக்கன் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பாப்கார்னும் பிடிச்சிருந்து. ஏன்னா நிறைய மசாலா போட்டு கொடுத்துருந்தாங்க. பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. மசாலா இல்லாத பாப்கார்னே இல்லை, ஃபுல்லாக மசாலா வந்து இருந்தது. அப்புறம் சில்லுன்னு பெப்சி குடிச்சிட்டு டோட்டலாக வந்து 430 rupees பில் ஆச்சு. சாப்பிட்டு பிடிச்சிட்டு படமும் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபேமிலி ஓரியன்டட் மூவி, கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே படம் முடிச்சுட்டு எதர்ச்சியாக தான் நாங்கள் வந்து தனுஷ் அண்ணா வீட்டு பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே போனோன்னே வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு பயம் இருந்துச்சு, யாராவது ஏதாச்சும் சொல்லிவிடுவாங்களோன்ட்டு. கரெக்டாக வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, பெரிய தனுஷ் அண்ணா ஃபேனு. எனக்கு தனுஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கும். எப்படியாச்சும் அவரை வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வாட்டி வந்து திருச்சிற்றம்பலம் வந்து ஆடியோ லான்ச்சு வந்து ரோகிணி தேட்டரில் வந்து அந்த சாங் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து போகும்போது அவர் வர முடியல. அந்த ரோகிணி தேட்டர் வெளியிலே வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டு அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க. நிறைய தனுஷனா ஃபேன் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எதர்ச்சியாக தான் நாங்கள் படம் முடிச்சுட்டு அந்த சைடு தனுஷனா வீட்டு பக்கம் போகலாமே, ஸோ வீடனாச்சும் பார்க்கலாமே, அவ்வளோ பெரிய 150 crores வீடு கட்டியிருக்காரு, அந்த வீடனா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த சைட் போனோம். ஸோ போகும்போது வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து அவர் வீடை வந்து பிடிச்சிருப்பாங்க. அங்கே போய் ஃபோட்டோலாம் வர பிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்மள ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பைக்கில் ஒரு யூடர்ன் பண்ணுறோம். ஏன்னா யூடர்ன் பண்ணி தான் வந்து திரும்ப முடியும். ஏன்னா அங்கே வந்து அவர் வீடு வந்து அந்த முட்டு சந்தில் இருக்கும். அப்படி திரும்பும்போது கரெக்டாக ஒரு 4 கார் கண்டினியூவாக வந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலர் கார் நினைக்கிறேன். அதில் வந்து அவங்க சிஸ்டர் வந்துருந்தாங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு டிஸ்டர்ப்லாம் நான் அவங்கள எதுவுமே பண்ணலை. சும்மா வந்து நான் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கார் கண்டினியூவாக இருந்துச்சு. உள்ளே வந்து தனுஷனா இருக்காரா இல்லையான்னு தெரியல. எப்படி இருக்கும் போ. தனுஷனாவா? தனுஷ். ஸோ இந்த வீடியோ தான் அது. நான் வந்து அவங்கள போய் டிஸ்டர்ப்லாம் பண்ணாமல் அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன டவுட்னா, அந்த காரில் தனுஷ் அண்ணா இருந்தாரா இல்லையா, இல்லைனா தனுஷ் அண்ணா ஊரில் இருந்தாரா இல்லையா, ரோகிணி தேட்டரில் போய் படம் பார்த்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கவலை தான். ஃபோட்டோ எடுக்காமல் காரில் இருந்தும் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியல, அந்த கவலை. ஏன்னா வந்து நாங்கள் படம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவர் வீட்டுக்கு போயிட்டோம். ரோகிணி தேட்டரில் படம் முடிச்சுட்டு அவர் வந்து வரத்துக்கு லேட்டாக இருக்கலாம். மேபி வந்து அவர் அந்த காரில் இருந்திருக்கலாம். நான் வந்து வீடியோ பிடிச்சிருந்தேன். அந்த காரில் வந்து நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். உள்ளே அவரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து அவரை மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கவே இல்லை. கை கெட்டின சான்ஸ் வந்து வாய் கெட்டல, அந்த மாதிரி தான். கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்கலாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவர் வந்து இறங்கி கார்லேருந்து இறங்குறாரா இல்லையா, இல்லைனா வந்து
அப்படியே அங்கே நின்றுட்டு பார்க்குறது அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் போயிட்டேன். சரி அவங்க வந்து படம் பார்த்து அந்த டயர்டில் வருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்குனா கூட சப்போஸ் நம்ம எங்கேனாச்சும் வந்து பார்த்தோம்னா நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லோரும் எடுக்கும்போது நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எடுத்துக்கணும். அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான். நான் எப்போவுமே யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி ஒரு டைம் வந்து தனுஷனா கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஒரு டைம் வந்துச்சுன்னா அப்போ போய் நான் எடுத்துப்பேன். ஆனால் கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்து ஒரு டைம் ஆச்சு தனுஷனா கூடயும் விஜயண்ணா கூடயும் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக வந்து நான் ஒரு நாள் வந்து ஃபோட்டோ எடுப்பேன். மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. மனசு கஷ்டமாக இருந்தால் நான்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு தான் அந்த மனசு கஷ்டத்தை போக்கிப்பேன். சரி வந்து அப்படியே வந்து மீனப்பாக்கம் வழியாக போயிட்டுருக்கும்போது மீனப்பாக்கம் இல்லை பட்டினப்பாக்கம் வழியாக போயிட்டுருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இங்கே போய் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். இந்த கடல் விருந்து கடைக்கு தான் போயிருந்தோம். இவங்களோட ஆம்பியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நல்லா வந்து வீடு மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்து நம்ம அதான் கொட்டாயில் இல்லாமல் வீடு மாதிரி இருந்துச்சு. நல்லா ஏசிலாம் போட்டிருந்தாங்க. அங்கே போனோன்னா நாங்கள் வந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மீல்ஸ் வந்து 50 ருபீஸ், 2 மீல்ஸ் ஆளுக்கு ஒன்றுன்னு. தொட்டுக்கதை வந்து எறா தொக்கும் இல்லி பூச்சியும் தான் சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. டோட்டலாக வந்து 300 ருபீஸ் பில் ஆச்சு. ஒரு 4 வகையான கொடுத்துருந்தாங்க. சாம்பார், ரசம், மீன் குழம்பு, இன்னொரு என்ன குழம்பு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்குது. குவான்டிட்டியும் பரவாயில்ல, ஏற்ற எங்கள் 2 பேர் கரெக்டாக இருந்துச்சு. 300 ருபீஸ் தான் பில் ஆச்சு. ஸோ வந்து வீட்டுக்கிட்டனா வந்து நான் போய் ஃபோட்டோ நின்று எடுத்துட்டேன். அந்த தனுஷ்ன்ற பேர்கிட்டனா வந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் மாதிரி தான். நம்ம வந்து நம்ம கிராமத்தில் வாழ்ந்துட்டு ஒரு ஃபாரினில் போயிட்டு திருப்பி அந்த கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்து வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ணுறதை விட்டு அதை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த மாதிரி ஒரு கதை, ஒரு குட் ஃபீலிங் கதை. அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் நம்மளுக்கு லீவு, வர சாட்டர்டே சண்டேவும் நம்மளுக்கு லீவாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த லீவில் வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, குட் ஃபீலிங் மூவி. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். நீங்கள் தனுஷனா ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி கடை மூவி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கானும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆசையாக இருக்கும் சில பேருக்கு, போய் ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் எடுத்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. பை.